வந்து பிரிச்சு பார்த்துடலாம். இங்க பாருங்க. இப்போ நம்ம வாழை இலை கிளி பரோட்டா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். கடையிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பரோட்டா வந்து செஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொத்தமல்லி தழை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாகவும் எடுத்துக்கோங்க, ஸ்லைஸாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் கிளி பரோட்டா தான் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து மட்டன் பீஃபில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்னது உங்களுக்கு தேவையோ அந்த இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாழை இலையை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கிளியாது, மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை தீயில வாட்டி எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் கிரேவியை வந்து இதில் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் கிரேவியை பரோட்டாவில் எல்லா இடமும் படும்படியாக வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து லெமன் வந்து வேணும்னா விட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து 2 இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பரோட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இப்படி மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு நம்ம இலையை வந்து இப்படி மடிச்சிருங்க. நீங்கள் பார்சல் மடக்கிற மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு நம்ம இந்த வாழை இலையிலே பேக் சைடில் இருக்கக்கூடியதை கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இலையிலையும் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா ஹீட் ஆகணும். இப்போ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பார்சல் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரோட்டாவை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாம். இப்போ இதை வந்து பிரித்து பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ரொம்பவே சூப்பராக வாழை இலை கிளி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க.